ப்ளீஸ் பூஜைக்கு ரெடி பண்ணி எங்க பிள்ளையார் சாமி பாரு கீ பண்ணு. ஓகே சலாம். புளி சேர்க்காத புளியோதரைங்க பாருங்க. டைமண்ட்ஸ் வெத்தலை, ஆனால் வெத்தலை கொடிய பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு விலாக் ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் இங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சுன்னா சரி ஓகே நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப லைக் பெருசாலாம் ஒன்றும் போகலை, நல்லா ரெஸ்ட் எடுத்து. ஏன்னா இன்றைக்கி லீவு பார்த்தீங்களா, அதனால் ஸ்லோவாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் நான் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு தான் கணேஷ் சதுர்த்திக்கு வந்து தேவையான திங்ஸு பலகாரம்லாம் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன போயிட்டுருக்குன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வெரைட்டி ரைஸ் தாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரைஸ் வச்சுட்டேன். தயிர் வந்து ஊற்றணும்னு பாலை வந்து நேற்றே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஏடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே எடுத்து லேசாக வார்ம் பண்ணி நான் வந்து இங்கே உரைக்கு வந்து ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றுறதுல ஒரு ட்ரிக் வந்து என்னென்னா ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது. லேசாக இந்த மாதிரி மூடி நான் வந்து ஏதாவது ஒரு வார்ம் ஸ்பாட்டில் வச்சுருவேன். நைட்டு உறைஞ்சிருக்கும், நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஊற்றின பாலை உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது ஒரு வார்ம் ஸ்பாட்டில் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. சும்மா திறந்து பார்க்கக்கூடாது, திறந்து பார்த்தா அது உரையாது. அதனால இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பிளான்னா ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ வெரைட்டி ரைஸுக்கு புளியோதரை, புளி சேர்க்காத புளியோதரை, இது நான் ரீலுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணேன், பட் உங்கள் கூட ஷேர் பண்ணல, அதனால் அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். லெமன் ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன், பட் லெமன் ரைஸ் பண்ணுவேனான்னு தெரியல. பிகாஸ் அந்த புளியோதரைக்கு வந்து நம்ம லெமன் தான் விடுவோம். அதனால் தேங்காய் சாதம் இதுதான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ சரி இன்றைக்கி விசேஷமாக இருக்கே, சரி கொஞ்சோண்டு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 3/4 லிட்டர் 750 ml அளவுக்கு பால் வந்து இங்கே ஹீட் பண்ண வச்சுருக்கேன். 1/4 கப்பு பச்சரிசி வாஷ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து பால் நல்லா காஞ்ச உடனே நான் இந்த அரிசியை போட்டு வேக வைக்க போகிறேன். ரொம்ப அரிசி போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு போதும். ஸோ இது காய்கிறதுக்கு இடையில நம்ம அந்த புளியோதரைக்கு உண்டான அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். பாலை அந்த சைடு மாற்றிட்டேன். நம்ம புளி சேர்க்காத புளியோதரைக்கு ஒரு 6 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம், பட் என்கிட்ட அது இல்லை. 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையான பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வறுத்துடலாம். இதில் கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இதில் நீங்கள் வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை கூட ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வெர்ஷன். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இது வந்து அப்படியே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ணிடலாம். மீன் வயல் நம்ம பாலும் இங்கே நல்லா காய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் இந்த ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். அதை ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் இது குக் ஆகட்டும். ஸோ இதை இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா வேகணும். எப்படி இது வந்து அந்த பச்சரிசினால் கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷத்துலலாம் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமாட்டே என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி கட் பண்ணி மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மட்டும் போட்டு வெறுவி வச்சுருக்கேன். இங்கே என்னோடய காஸ்ட் அயர்ன் கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு தாளிச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கடுகும் போட்டு அது பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இவ்வளவும் தாளித்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் இதை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. ஸோ அந்த எண்ணெயில் லைட்டாக நல்லா பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே அந்த ரோஸ்ட் மாதிரி வர்றதுக்கு வந்து டிப்பு வந்து இதுதான். பெரட்டி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா அது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஸோ இது குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண போகிறோம். ப்ளீஸ் இப்போ என்ன சொன்னாலும் சொல்லலாம். ப்ளீஸ் எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். சதீஷ் வந்து ஒரு அரிய கண்டுபிடிச்சிட்டாங்க. என்கிட்ட நான் சமைச்சிட்டு இருக்கேன் இங்கே நின்றுட்டு. நம்ம வீட்டில் மணி இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நானும் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா பெல் இருக்குல்ல, பெல் இல்லைன்னா சதீஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. பெல்லு சத்தம் கேட்கா சதீஷோட கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? பெல் இல்லைன்னா இப்படி அடிக்கணும். ஓகே மகா, அப்பாவோட கண்டுபிடிப்பு. அப்பா இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. ஒன்று இல்லாட்டி இன்னொன்று.
நல்லா ஸ்டைலாக இருக்கியா மகா? அப்படியா? நடு உச்சி தான் பிடிக்குமா? பெரிய ஸ்டைலுக்கு இருக்கே. மகா பாருங்களேன், இத்தினூண்டு இருந்துச்சு, அது இப்போ இப்படி வளர்ந்துட்டான். 12 years. நம்பவே முடியல அம்மாக்கு. ஃப்ரெஞ்ச் பிளேட்டு பண்ணி விடணுமா? ஓகே, இப்போ நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு வரேன். இப்போ இடையில கிண்டி கொடுத்து இதை குக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அரிசியும் இங்கே வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா, சாதம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பேசினோ இல்லாட்டி ஏதாவது தாம்பாளமோ அதில் வந்து ஐயே ரைஸ் பாருங்கள் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, மேலாப்பில் எடுத்துட போகிறேன். ஸோ இதான் ரியாலிட்டி. ஸோ ரைஸை வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி கலவை சாதம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தாம்பாளமோ பேசன்லேயோ கொட்டிடுங்க. அப்போ வந்து ஆறி நல்ல உதுராக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வாட்டி ரைஸ் வேக வைக்கும்போது நான் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு வேக வச்சேன், ஏன்னா ரைஸில் அப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும்னு. ஸோ இப்போ இது கூல் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட வறுவல் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இடையில கிண்டி கொடுங்க, ஒட்டாது உங்களுக்கு. இந்த ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயை நீங்கள் சுற்றிலும் விட்டு அது இன்னும் முருக விடலாம். ஸோ இன்னும் ஒரு 5 minutes நான் இதை குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அடுப்பை அணைச்சிட்டு சில்லி பவுடர் போட்டு டாஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்காய் சாதத்துக்கு நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஸோ ஒரு 2 tablespoon நெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் வச்சுருக்கேன், 2 சோம்பு வச்சுருக்கேன், 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காவோட விதைகள். ஸோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இது வந்து லைட்டாக கோல்டன் ஆகட்டும். லைட்டாக இது வந்து மனம் வந்துடுச்சு, டோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ட், 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, இவ்வளவும். இஞ்சியெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த தாளிப்பு. பட்டை, ஏலக்காய் இப்போ எல்லோரும் போடுவாங்களான்னு தெரியல, பட் எங்கள் அம்மா போடுவாங்க. அந்த தேங்காய் சாதத்துக்கு அந்த ஏலக்காவும் பட்டையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த தாளிப்பு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது கொஞ்சம் பொரியட்டும். தேங்காய் வந்து நம்ம பொடிச்ச மிக்சியிலே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஒரு 1/2 முறி தேங்காய் வந்து சில்லாக எடுத்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணியாச்சா? இப்போ தேவைக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணலாம், ஏன்னா இதை நம்ம எப்படியும் சாதத்தில் போட்டு கலக்க போகிறோம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த நெய் அண்ட் தாளிப்புக்கு கூட ஒரு 1 minute நம்ம வந்து வறுத்து விட போகிறோம். ரொம்ப முருகணும் அப்படின்லாம் கிடையாது, பட் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதனால ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதச்சு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்மளோட தேங்காய் சாதத்துக்குள்ளே அந்த ஃபில்லிங் ரெடி. மீன்வைல் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் நல்ல ரோஸ்ட் ஆயாச்சு. நான் அடுப்பை அணைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம சில்லி பவுடர் போட்டுடலாம். இந்த சூட்டுலேயே சில்லி பவுடர் போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் பெஸ்ட்டு. அண்ட் இன்னொரு சீக்ரெட் டச்சு, எங்களோட கரம் மசாலா ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து அந்த அடுப்பை அணைச்சிட்டேன், அந்த காஸ்ட் அயனில் உள்ள ஹீட்லேயே இது வந்து அந்த மிளகா பொடி வந்து இதாயிரும். நீங்கள் அடுப்பு ஆனில் இருக்கும் போதே சில்லி பவுடர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி புகைச்சிட்டு வரும், அது ஒரு மாதிரி கமர ஆரம்பிச்சிடும். அண்ட் சில்லி பவுடர் டக்குன்னு பேர்ன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. தேங்காய் சாதத்துக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அதை எடுத்து வச்சுட்டேன். 1 ஸ்பூன் நெய்யுமே ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் ஃபில்லிங்கை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கையை வச்சு கலந்திங்கன்னா பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வெரைட்டி ரைஸ்லேயே என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கோகோனட் ரைஸ் தான். ஸோ இந்த ரைஸ் தான் அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஏற்ற ஒரு ரெசிபி. இதோட அரிசி பாயசம் பார்த்திங்கன்னா நான் அடுப்பை கொஞ்சம் அணைச்சி வச்சேன், பிகாஸ் நல்ல வெந்தாச்சு அரிசி. இப்போ இதில் வந்து எவ்வளவு சுகர் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes குக் ஆகட்டும். இப்போ இதில் ஆப்ஷனல் தான், ஸ்டில் நான் ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் விடுவேன். ஸோ இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்.
இதில் வந்து ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம புளியோதரை, புளி சேர்க்காத புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். ஸோ நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணல, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஸோ இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து நல்லா இதாகட்டும். பாருங்க நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீன்வாயில் இங்கே பாருங்கள், நம்ம பாயாசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக க்ரீமியாக கீர் மாதிரி பண்ணல, இது பாயாசம் மாதிரி தான் பண்ணுறேன். அண்ட் அரிசி இருக்கிறதுனால கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும். ஸோ அதுவும் ரெடி. நல்ல மணக்க குங்குமப்பூ, ஏலக்காயெல்லாம் போட்டு என்னோடய ஃபேவரட். அது ரொம்ப சிம்பிள் பால் பாயாசம், சேமியா இல்லாமல் அரிசி வச்சு. அது என்னோடய ஃபேவரட். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ரிச்சாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை ஆட் பண்ணிடுங்க. பொடி ஆட் பண்ணி அது அந்த ஆயிலில் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸு. இதுதான் இந்த புளியோதரைக்கு அந்த புளியோதரை டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கன்காக்ஷன், அந்த பொடி. இப்போ நான் வந்து 2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட புளி பேஸ்ட்டு. அதாவது புளியோதரை சாதத்துக்கான பேஸ்ட் வந்து ரெடி. இது இப்போ சாதத்தில் கலந்துடலாம். சாதம் நல்லா வெந்திருக்கா, இதில் நம்ம அந்த புளி இல்லாத புளியோதரை பேஸ்ட்டை சேர்த்து கையை வச்சே கலந்தால் பெஸ்ட்டு, ஈவனாக கலக்கப்படும். அதனால் கலந்து விட்டுட்டு காணிக்கிறேன். இதில் உப்பு சேர்க்க மறந்துட்டோம், அதனால் உப்பும் நான் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த புளி சேர்க்காத புளியோதரைங்க பாருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. புளி சேர்க்காத புளியோதரை, தேங்காய் சாதம், காலையில் வச்ச சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் பால் பாயாசம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். ஓகே, ஸோ லன்ச் முடிச்சுட்டு கணேஷ் சதுர்த்திக்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. போன வருஷம் இந்த குட்டீஸும் எல்லோரும் சேர்ந்து இது பண்ணோம், மஞ்சப்பொடியில் வந்து கணபதி சாமி, பிள்ளையார் சாமி வந்து பண்ணோமா, அதனால இப்போ வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த டோ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கிளே மாதிரி வந்துடும். அதில் 2 பேரும் வீடியோ பார்த்து பண்ணுவாங்க கணபதி சாமியை. நான் இங்கே சாமிக்கு செஞ்சாச்சு. இந்த வாட்டி சிம்பிள் தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு கொழுக்கட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இதை தாளிக்கணும்னா தாளிக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டை அதுவும் செஞ்சாச்சு. பானகம் செஞ்சு இன்றைக்கி நெய்வேத்தியம் கொடுத்துட வேண்டியதான். பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பழங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. வெத்தலை வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து தான் பறிக்க போகிறோம். அது எனக்கு ஒரே சந்தோஷம். விளக்கெல்லாம் பூசி வச்சாச்சு. ஸோ அதனால் குட்டீஸ் இன்னும் செஞ்சு முடிக்கலை. மகாவோட பிள்ளையார் சாமி பாருங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கார், நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு மேடையில். மகி என்ன பண்ணியிருக்கா, இங்கே பாருங்க, மகி தலப்பாலாம் கட்டில வச்சுருக்கா, அழகா இருக்க. ஓகே, நான் இப்போ எத்தனை வெத்தலைடா பறிக்கணும்? 3 வெத்தலை. ஏம்மா 3 பெரிய வெத்தலையாக பறிச்சிரும். ஓகே, வெத்தலை. ஆனால் வெத்தலை கொடியை பாருங்க, ஏறிக்கிட்டே போகிறாங்க. எங்கள் பிள்ளையார் சாமி பாருங்க. இது யார் பண்ண பிள்ளையார் சாமி? மகி பண்ண பிள்ளையார் சாமி. வாழைப்பழம் வச்சுருக்கா, எலி வச்சுருக்கா, லட்டு வச்சுருக்கா, மூஞ்சூர், எலி இல்லை மூஞ்சூர். பிள்ளையார் சாமிக்கு ஆமாம் பழம்னு தெரியணும்ல, அதனால வாழை இலையில் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் தலப்பா கட்டியிருக்கா, கிருஷ்ணர் மாதிரி இலை வச்சுருக்கா, லெமன் இலை. அடுத்து மகா எது காணிக்கணும்? இங்கே பாருங்க, சாமி கையில் ஒரு லட்டு வச்சு. மகாக்க பிள்ளையார் சாமி நல்ல டால் அடிக்காரு, நல்ல டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சு. அவன் நீ என்ன பண்ணியிருக்க? ரெட் கலர்ல லட்டு. எலியவர் கியூட்டா இருக்கு. இன்னும் வாழை நீட்டணும். மூஞ்சூருக்கு வாழை இப்படி வரும்.
இவன் நிறைய நீட்டி வச்சிருக்கா